Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஸ் பர் பிப்ரவரி 2025 கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸோட சிலபஸ் படி இதுக்கப்புறமா ஷார்ட் அண்ட் தமிழ் சீனியர் கிரேடில் இருக்க போகிற சிலபஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த சிலபஸ் அப்டேட்டில் வந்து பெருசாக சேஞ்சஸ் இல்லாத சப்ஜெக்டில் ஷார்ட் அண்ட் தமிழ் சீனியர் கிரேடு ஒன்று. இதுக்கு முன்னாடி வந்து பெருசாக அப்டேட் இல்லாதது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் இன்டர் சப்ஜெக்ட் வைஸ் நான் வந்து சொல்கிறேன். குவாலிஃபிகேஷன்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் முடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. சேம் தான் இங்கேயுமே. ஓகேங்களா? பெருசாக அந்த ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸாம் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த எக்ஸாமும் வந்து நடக்க போகுது. அதே சிலபஸ் தான். என்ன அப்படின்னா ஜூனியர் கிரேட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். இதுதான் வந்து ஒரு மேஜரான அப்டேட்டு. மற்றபடி எக்ஸாம் எப்படி இருக்க போகுது, சிலபஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் ஷார்ட் அண்ட் தமிழ் சீனியர் கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஃபஸ்ட் டைம். ஓகே, மொத்தம் 200 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்க போகுதுங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேப்பருக்கு 100 மார்க்கு, செகண்ட் பேப்பருக்கு வந்து 100 மார்க்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட் பேப்பரில் என்ன கண்டென்ட், செகண்ட் பேப்பரில் என்ன கண்டென்ட்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் 90 வேர்ட்ஸ் பர் மினிட்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 மினிட்ஸ்க்கு டிக்டேஷன் வந்து கொடுப்பாங்க. அதை நம்ம வந்து ஷார்ட் ஹேண்டை எழுதுறதுக்கு 10 மார்க்கு. ஓகேங்களா? இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் மாதிரி வேர்ட்ஸ் அப்படியே வந்து ஒரு தனித்தனி வார்த்தைகளாக இருக்காது. தமிழ் ஷார்ட் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் அது ஜூனியர் கிரேடாக இருந்தாலும் சரி, சீனியர் கிரேடாக இருந்தாலும் சரி, ஹை ஸ்பீட் கிரேடாக இருந்தாலுமே சரி, 3 எழுத்துக்கள் சேர்ந்தது ஒரு வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்குவாங்கன்னா கணக்கு பண்ணிப்பாங்க. 3 எழுத்துக்கள் சேர்ந்தது ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 3 எழுத்துக்கள்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன் இல்லையா? இந்த எழுத்துக்கள்லேயே பாருங்க, 1 2 3 4 5 6 7 எழுத்து இருக்கு. அப்போ இந்த எழுத்துக்கள்ன்ற வார்த்தையே 2 வார்த்தையாக கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படி தான் வந்து 90 வேர்ட்ஸ் பர் மினிட். நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 90 வார்த்தைகள் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து இருக்கும், பார்த்துக்கோங்க. 7 மினிட்ஸுக்கு 90 வேர்ட்ஸ் பர் மினிட் டிக்டேஷன் கொடுப்பாங்க. அதை வந்து ஷார்ட் ஹேண்டில் எழுதுறதுக்கு 10 மார்க்கு. இதை வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு விரிவெழுத்தில் எழுதுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ டோட்டல் 100 மார்க்கு. 100 மார்க்கில் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு 45 மார்க் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட் பேப்பரில் இருக்கிறது. ஆஸ் யூஷுவல் ஸ்பீடு அப்படின்னா 7 மினிட்ஸ் ஸ்பீடு அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து ஒரு உரைப்பகுதி இருக்கும், ஒரு பேசேஜ், ஒரு ஜென்ரல் டாபிக் ஒன்று இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் வந்து இருக்கும். சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட் பேப்பர் பொறுத்தது. செகண்ட் பேப்பரில் என்னென்னலாம் இருக்க போகுதுன்னு வந்து பார்க்கலாம். ஜூனியர் கிரேடில் நம்ம வந்து பார்த்தோம், லித்தோகிராஃபி இருக்குது, சுருக்கெழுத்து விதிகள் இருக்குது, அப்புறம் சுருக்கெழுத்துலேருந்து விரிவெழுத்துலேருந்து சுருக்கெழுத்தில் அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா? இங்கே வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கமும் விரிவாக்கமும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்சேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஓகே, கண்டென்சேஷன் அப்படின்னா சுருக்கம். ஓகேங்களா? எலாபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, விரிவாக்கம். இது 2 தான். ஓகேங்களா? பெருசாக எது சேஞ்சஸும் வந்து கிடையாது. ஓகே, ஸோ கண்டென்சேஷன் அப்படின்னா அவங்க வந்து 5 மினிட்ஸுக்கு டிக்டேஷன் வந்து கொடுப்பாங்க. ஒரு 450 வார்த்தைகள் இருக்கிற மாதிரி ஒரு பேசேஜ் வந்து கொடுப்பாங்க. அதை வந்து நாம் 150 வார்த்தைகளுக்கு சுருக்கி நம்ம வந்து எழுதுறோம். சரிங்களா? இதுக்கு வந்து கண்டென்சேஷனுக்கு 40 மார்க், சுருக்கிறதுக்கு 40 மார்க்கு. எலாபரேஷன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 டாபிக் இருக்குங்க. ஓகே, கடிதம், ஒப்பந்த புள்ளி, அதுக்கப்புறமா நேரில் கண்ட காட்சி, அதுக்கப்புறமா சுற்றறிக்கைகளும் மனுக்களும், சுற்றறிக்கை நம்ம வந்து வச்சுக்கலாம் ஷார்ட்டாக. அதுக்கப்புறமா விளம்பரங்கள், இங்கிலீஷ் இன்டரில் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே விளம்பரங்கள். அதுக்கப்புறமா ஆசிரியருக்கு கடிதம், நாளேடு ஒன்றின் ஆசிரியருக்கு கடிதம். அதுக்கப்புறமா பேரவை கூட்டங்களை கூட்டுவதற்கான அறிவிப்புன்னு நம்ம ஷார்ட்டாக நம்ம வந்து வச்சுக்கலாம். இதில் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா இந்த ஒப்பந்த புள்ளி அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நேரில் கண்ட காட்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, விளம்பரங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஆசிரியருக்கு கடிதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் தான் மோஸ்ட்லி வந்து வரும். இது இல்லைன்னா கடிதம்ல கேட்கலாம். ஓகேங்களா? வணிக கடிதம், தொழில்முறை வணிக அல்லது தொழில்முறை கடிதம், இல்லைன்னா அரசு அலுவல் கடிதம், இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ இதில் இருந்து 7 இருக்கு இல்லையா, அந்த 7ல் எதுனா ஒரு 4 வரும்.
ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலாபரேஷனுக்கு 60 மார்க். இந்த கண்டென்சேஷன்லையும் சரி எலாபரேஷனும் சரி ஒரு மாடலுக்குமே நம்ம ஒரு டாப்பிக்குமே நம்ம வந்து மாடல் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ செகண்ட் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய எக்ஸாம் இது ஆக்சுவலாக. எவ்வளோ நேரம் நடக்கும் அப்படின்னா 2.25 மணி நேரம் நடக்கும் இந்த எக்ஸாம். ஓகேங்களா? 2.25 மணி நேரம் செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும். ஓகே, கண்டென்சேஷன் எலாபரேஷன். கண்டென்சேஷன் 5 மினிட்ஸ் டிக்டேஷன் வந்து கொடுப்பாங்க. எலாபரேஷன் பொறுத்த வரைக்கும் 4 மினிட்ஸ் டிக்டேஷன் வந்து இருக்கும். அதேமே வந்து பார்த்தீங்கன்னா 90 வேர்ட்ஸ் பெர் மினிட்ல தான் வந்து வாசிப்பாங்க. ஸோ இதுக்கு 100 மார்க். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மொத்தம் 200 மார்க் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா 90 மார்க் வந்து எடுக்கணும். ஒரு பேப்பர்லையுமே 45 குறைவு இல்லாமல் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி கிரேடு வந்து பார்த்தோம் அப்படின்னா 90 to 119 அது வரைக்கும் வந்து செகண்ட் கிளாஸ். 120 149 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே, முதல் வகுப்பு. 150க்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா சிறப்பு நிலை, டிஸ்டிங்ஷன். ஓகே, தமிழ் ஷார்ட் அண்ட் சீனியர் யாரெல்லாம் வந்து எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கணும், தென் தமிழ் ஜூனியர் கிரேட் வந்து முடிச்சிருக்கும். தமிழ் ஷார்ட் அண்ட் சீனியர் அப்பியர் ஆகிறதுக்கு இது 2 இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இன்ஸ்டிடியூட் மூலமாகவோ இல்லைனா வந்து ப்ரைவேட் கேண்டிடேட்டாகவோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாமுக்கு வந்து அப்பியர் ஆகலாம். சரிங்களா? ஆஸ் பர் February 2025 கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸோட சிலபஸ் படி. ஓகேங்களா? செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சிரமம் இருக்காது. ஃபஸ்ட் பேப்பரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேப்பரில் 45 மார்க்கு எடுக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சிங்கான விஷயம். செகண்ட் பேப்பரில் நீங்கள் வந்து நம்ம மாடலில் டிஸ்கஸ் பண்ண போகிற கண்டென்ட்டை நீங்கள் எழுதுனீங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பேப்பர் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேப்பருக்கு உண்டான டிக்டேஷன்ஸ் நம்மளுடைய சேனல்லே வந்து நிறைய அப்டேட் பண்ணியிருக்கோம். தென் செகண்ட் பேப்பருக்குமே மாடல் வந்து நம்ம சேனலில் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து பாருங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருக்குங்களா? கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? பை.